எலிசபெத் வயதானவள். குழந்தைகளை பெறும் வயதைத் தாண்டி, நம்பிக்கையின் பருவத்தைத் தாண்டி. அவள் அமைதியாக, உண்மையாக, காணப்படாத நிலையில் காத்திருந்தாள். சமூகம், இது மிகவும் தாமதமானது என்று கிசுகிசுத்திருக்கலாம். அவள் இதயம் அமைதியாய் வலித்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவளை மறக்கவில்லை. கர்த்தருடைய தூதன் வந்து ஒரு குழந்தையை உறுதியளித்தபோது எல்லாம் மாறியது. இவர் வயதான காலத்தில் கடவுளின் அற்புதத்தால் யோவானைப் பெற்றெடுத்தார். சாத்தியமற்றது என்று உணர்ந்தது தவிர்க்க முடியாததாக மாறியது. அவளுடைய கருப்பை மூடப்பட்டவுடன் நோக்கத்தின் பிறப்பிடமாக மாறியது. சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை பொருத்தமற்றதாகவோ, மறக்கப்பட்டதாகவோ அல்லது மிகவும் தாமதமாகவோ உணர வைக்கிறது. நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், காத்திருந்தீர்கள், கடவுள் பார்க்கிறாரோ என்று யோசித்திருக்கிறீர்கள். எலிசபெத் கடவுளின் நேரம் சரியானது என்று நமக்கு கற்பிக்கிறார். சாத்தியமற்றதாகத் தோன்றும் நேரங்களில் அவர் செயல்படுகிறார். நீங்கள் காணப்படாததாக உணர்ந்தாலும் உங்கள் விசுவாசம் வீணாகாது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் கற்பனை செய்து பார்க்க முடியாத தலைமுறைகளுக்கும் வருகிறது. எலிசபெத் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்திய யோவான் ஸ்நானகனைப் பெற்றெடுத்தார். உங்கள் காத்திருப்பு வெறுமையாக இல்லை. உங்கள் பொறுமை புறக்கணிக்கப்படவில்லை. கடவுள் இன்னும் செயல்படுகிறார், உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறார், உங்களுக்கு அற்புதத்தை அமைக்கிறார். எலிசபெத்தே, பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனைப் பெற்றெடுப்பாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். கர்த்தர் தனக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று நம்பியவள் பாக்கியவான். மிகவும் தாமதமாகத் தோன்றினாலும் கடவுள் நீங்கள் பார்க்க முடியாததை விட பெரிய பெரிய காரியங்களைச் செய்வார். எலிசபெத் விசுவாசத்திற்கும் கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கும் ஒரு முன்மாதிரி. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களைச் செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.